தம்பி ஜெயவீரா அண்ணா ஒரு மாதிரி இருக்கு. வரமா ஐஸ் வாங்கி சாப்பிட்டேனா சாப்பிட்டேனா இல்லடா சாப்பிட்டேனா ஆசை ஓடி வந்து ஒரு புத்தகத்தை வை தர மாட்டாயா? அது ஒரு முத்தம் அண்ணா 1000 முத்தம் என் பேரு சின்ன தம்பிங்க தம்பி தம்பி கூப்பிடுவான்ட்டு தம்பி ஜெயவீரா கொண்டு வாசிக்கிறவோ தம்பி வைரா வேகமா நடந்து ஒரு வீர நட கையில என்ன பையரா பையன் அதெல்லாம் அது ஒரு காலம் வீர நட அண்ணன் திருவாடி சரணம் சரணம் ஆதர பிந்தமே ஆதரமாகவே சரணம் அண்ணா தம்பி ஒரே தம்பி ஒப்பற்ற தம்பி கையால வணங்குற என்ன வாத்துறமா வாத்து வாழ்க 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 தம்பி நீ கூடிய சீக்கிரத்தில் செத்து விடுவாய் நன்மைகளை சேர்த்து விடுவார் தம்பி முகத்தை பார்த்தாயா எப்படி காட்சி அளிக்கிறது நடை பார்த்தாயா அதிர்த்த காரணம் என்னவோ காரணம் இருக்கிறது அதை கூறத்தான் உன்னை அதிபராக எடுத்தேன் அப்படியா தம்பி ஜெயவீரா தம்பி உன் சம்மதம் தானறியாதீதோ தானறியாதீதோ தம்பி எப்படிப்பட்டவன் ஆமாங்க 14000 யானை பலம் படைத்தவன் யானை பலப்பட யானை இல்ல ஒழுக்கு வர மாட்டேங்க அது மட்டுமல்லடா கடலின் ஆழத்தை அப்படியே காலையில கலக்குவேன் கடலை கலக்க மாட்டாரு ஈஸ்வரன் கலக்குவார் தம்பி அது பழக்கமே கிடையாது தம்பி ஜெயவீரா உன்னை எதற்காக விடுத்தேன் எனக்காக ராணுவ குலத்தை பிறந்த நான் இதுவரை தாய்க்கு தலைவராக வந்திருக்கிறேன் தினந்தோறும் கடவுளையே படித்துக் கொண்டு வருகிறேன் இதுவரை திருமணமே ஆகாமல் வந்து கொண்டு வருகிறேன் திருமணம் கடிச்சு வச்சு கண் குளிர பார்க்கிறேன் ஆனால் நமது தாயாதிகள் இரணியாக்குதல் ராவணன் கும்பகரன் கந்தவர்ம சிசுபாலன் அதனை கொண்டவன் யார் அந்த சிவன் நாராயணன் அந்த கரிமூஞ்சி பையன் அந்த நாராயணனை சிறப்பிடிக்க வேண்டும் நாம் அப்படி வாழக்கூடாது அவர்களை எதிர்த்தால்தானே நமக்கு அறிவு அவர்களை வணங்கினார் அந்த மாயவனை வணங்க வேண்டுமா அந்த தாயாதிகளை அழித்தவன் அந்த நாராயணன் அந்த ஆதிகேச பெருமாளை அந்த வைகுண்ட வாசனை நாம் வணங்க வேண்டுமா வணங்க வேண்டுடா அப்படி வணங்கினா நமக்கு கிடையாது பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் ஆகையால் இப்பொழுது அந்த நாராயணனை சிறப்பிடித்து தவறு தவறு நீ செல்ல வழியில் பெண்களை கண்டால் கண்களாக மதிக்க வேண்டும் கையெழுத்து வணங்க கையெழுத்து வணங்க வேண்டும் அதாவது நடந்தது தம்பிக்கு துணை நீ செல்ல வேண்டும் என் தம்பிக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தது
அவனை கொடலை உரி விட கொடலை. ஆமா, உரி உப்பு போட்டு மனுஷன் உடனே எவனா சாப்பிடுவான்? யூடியூப் பாக்கலையா? யாராவது அப்போ நீ கரையாச ரத்த பண்ணி போற அதான் புடிங்கிட்டானே. இதுக்கப்புறம் அந்த தேவதை நாம் வணங்க வேண்டும். அந்த மாயவனை நான் வணக்க வேண்டுமா? அவமானம், அவமானம், வெட்கம். தாயாத கருவத்தவன் யார்? அந்த மாயவன், அந்த கருமுறி பையன். அந்த மாயவனை வணக்க வேண்டுமா? வசனம் வரணும்னா முதல் எதிரி அவன்தான்டா. ஏய், இவன் முதல் எதிரி அவன்தான். ஆனா பெண்களை கண்டால் தாயாகவும் தங்கையாக நினைக்காமா? கண்ட பெண்களை காவல் இல்லையாக வேண்டும். வழிமணி கொண்டாய் கரை ஐயாவுக்கு என்ன வேலை? கை வேலை. சாவாதா மாதி சாவாதா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். அதுதான் அவன் சொல்றான். யாரு இப்போது தினம் செல்ல வேண்டும். நடனோ தேவா திரு நடனோ தேவா திரு நடனோ நீலமங்களோனே மதோதனமும் அழிது காணனே தேவா திரு நடனம் திரு நடனம் திரு நடனம் இதுவரையில் போர் என்பது என்னுடைய நாட்டிலே நடந்ததே கிடையாது. அன்புதான் நடந்திருக்கிறது. இந்த அன்பான மக்களுக்கு மன்னராக நான் வணங்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆபஜயத்தை சிவனேஸ்வரன் என்ற பெயர் பற்றி சிறப்பான முறையில் படித்து வருகிறேன்.
ஊத்தினா அதுக்கு பேரு தோசை தோசை தோசை. இந்த அழகான நேரத்திலே இந்த அசிங்கமான நேரத்திலே தோன்றின் புகழோடு தோன்றுக அகிலா தோன்றலின் தோன்றாமல் நன்றி. இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம், நாம் வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் நாம் வாழ்கின்ற காலத்திலே மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற வள்ளுவர் வாக்குப்படி நமது தேசு பேரூராட்சி மன்ற தலைவர் பாசத்துக்கும் பண்புக்குரிய ஐயா ராதா ஜெகவீர பாண்டியன், ராதா ஜெகவீர பாண்டியன் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 1000 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். நாடகம் துவக்கம். அன்பார்ந்த நாடக கலை ரசிக பெருமக்களே, இந்த பாஞ்சல் கிராமத்திலே இந்த அருமையான இந்த உலகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காத்து ரட்சிக்கும் கருணை கடவுள் நம்முடைய கிராமத்தில் எழுந்திருக்கும் ஐயனுக்கு சிறப்பான இந்த விழாவை ஆண்டுதோறும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த கிராம பொதுமக்கள் மற்றும் இந்த விழாக்குழு உறுப்பினர்கள் அருமை ஐயா எம் ரங்கநாதன், ஜி சந்திரசேகர், பி பாலமுருகன், யு மகாலிங்கம், கே சந்தானம், எம் பாண்டியராஜன், கே முரளி, பி நவீன், எம் அருண்குமார், எஸ் பார்த்திபன் இவர் அனைவரும் இந்த விழாவை ஆண்டுதோறும் கோலாகலமாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த அத்தனை நல்ல உள்ளங்களும் மற்றும் இந்த கிராம பொதுமக்கள் அனைவரும் இந்த ஆண்டவனுக்கு சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை செய்து திருவிழா செய்து ஐயனை வணங்கி வருகின்ற இந்த மக்கள் அனைவரும் நோய் நோய் இல்லாமல் எல்லா செல்வம் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவன் அருள் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். இந்த அழகான நேரத்திலே ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு எல்லாம் வல்ல நாணமே வடிவமான இந்த அழகான நேரத்திலே எம்எஸ்ஆர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் ஐயா ரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார். ஐயாக்கு மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த பாஞ்சல கிராமத்திலே திருமால் பால் சண்டை வைத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அருமை ஐயா ஜி சங்கர் இந்த வெங்கடேச பெருமாள் ஐயனுக்காக ரூபாய் 101 இவருடைய கலைதேவி நாடகத்தை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய ஜி சங்கர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய தொழில் மென்மேலும் வளர இவருடைய கலைதேவி நாடகன் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பின்னாடி அங்க போவாது எப்ப வந்தாலும் இந்த கை பக்கம் வனம் இடம் இடது பக்கம் போவாது. இந்த கை அங்க போகுது. ஏன் அது பின்னாடி கை கட்டினா போதாதா? அது சொல்லணுமா வாயில? என்ன நிலைமை படிக்கிற என்ன இந்த அயோத்தியமான நகரம் புனிதமான நகரம் சண்டையே நடைபெறாத நகரம் என்று போர் என்கின்ற வார்த்தைக்கு இடமில்லை. அப்பேற்பட்ட நாடு என் நாடு புனிதமான நாடு.
அந்த நாட்டு மன்னரணி என்ன நிலமாக்கிற பத்தியா? நான் என்ன பண்ணேன்? நாளை கொண்டாந்தா எங்க போடுவாங்க? கழுத்துல போடுவாங்க. என்ன பகவானுக்கு விழா எடுத்துருக்கிறாங்க. என்ன யாரோ செத்து போய் சேர்ல உட்காந்து அனுப்பிச்சு வைக்கிற கஞ்சா இந்த மாலை போட்டு அனுப்பிச்சு வச்சியாப்பா. தப்பு பண்ணேன். அந்த கொம்புல அப்பாஜி எடை இது உன்னுடைய கற்பனைக்கு கொம்ப. என்னுடைய அஞ்சாத்தி நாட்டு மக்கள் அனைவரும் எனக்கு கொடுத்த அங்கீகாரம் தக்க பதிக்கப்பட்ட மன்னபுரை கழகை 3 பொருள் இருக்க வேண்டும். அவற்றை ஆட்சி செய்வதற்கு சிம்மாசனம், கரத்திலே செங்கோல், என்னுடைய சிரசிலே மணிமுடி, இந்த 3 இருக்க வேண்டும். மண்டபுடைக்கு தலை இல்லாதவருக்கு என்ன பேரு? முண்டோ. யார் முண்டோ? தலை இல்லாதவருக்கு. தலை இல்லாதவருக்கு முண்டோ. தலை இருந்த இந்த மணிமுகரம் என் சிரசிலே இல்லை என்றால் நானும் ஒரு முண்டந்தாப்பா. என்ன முண்டமாகிட்ட பத்தியா? இந்த அயோத்தியா நகரை பெருமத்தின் சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கை துணைமையாகி சிவகாமி என்ற மங்கையை வளர்த்தி ஆண்டவன் அருளால் எம்பெருமான் பெருமாள் அருளால் இல்லறத்தில் ஈடுபட்டு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஒரே ஒரு குட்டி தான போட்டா? ஆடா மாடா பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த 3 மாத குழந்தையாக இருக்க பொழுது என்னுடைய மனைவிக்கு நோய்வாய்ப்பட்டு இரவரடியை போய் சேர்ந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை பெண்ணாக பிறந்தாலும் ஆணுக்கு ஆணாகி பெண்ணுக்கு பெண்ணாகி வீரமும் விவேகமும் ஆண்மையும் ஆற்றலும் கல்வி செல்வத்தையும் என் மகளுக்கு நான் கொடுத்து அவளை வழி அனுப்புகின்ற நேரத்தில் வெள்ளை கிணத்தில் அவகத்தை எடுத்து அள்ளி முட்டி சீவு முடிச்சு சிக்காரத்தை பள்ளிக்கு சென்று மகளை என்னை முன்னே விட்டு பின்னிருந்து அழகு பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்திருக்கிறேன். என்னுடைய மகளை சிறப்பான முறையில் வளர்த்திருக்கிறேன். என்னுடைய மகளை பார்க்க வேண்டும். அவளுக்கு ஏற்ற கணவரை பார்த்து திருமணம் செய்து முடிக்க வேண்டும். அந்த மாப்பிள்ளை யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? வீட்டோடு மாப்பிள்ளையாக என் அரண்மனையில் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். என்னுடைய மகளை நான் பார்க்க வேண்டும். புறப்படுகிறேன்.